ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா பாப்பாவுக்கு வந்து என்னென்னலாம் சாப்பிட கொடுக்கலாம். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா, 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறேன். நான் என்னென்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், ஸோ என்னென்ன இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைங்க, நான் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தம்பிக்கு வந்து பால் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். 6 மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன கொடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் கேழ்வரகு மாவை வாங்கலை, கேழ்வரகு வாங்கிட்டு ஸோ அதை நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுவேன். ஊற வச்சதுக்கப்புறம் அது மிக்சியில் அரைச்சிட்டு அதோட பால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பால் எடுத்துட்டு நல்லா அந்த அந்த இது பால் எடுத்துட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு லைட்டாக சர்க்கரையோ உப்பு எதுனாலும் நம்ம விருப்பம் சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவுமே சேர்க்காம கூட கொடுக்கலாம், பாப்பா சாப்பிட்டுச்சுன்னா. ஆனால் லைட்டாக சர்க்கரை அந்த இது சேர்த்து கொடுத்தேன் பாப்பாவுக்கு. அதை ஆற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் எடுக்கணும், ரொம்பலாம் எடுக்கக்கூடாது. அவங்க சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். நான் கொஞ்சமாக இது பண்ணி அதை சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சாப்பிட வச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொடின்னு சொல்லுவாங்க, நேந்திர பொடி, தமிழில் வந்து ஏத்தக்காய் வாழைக்காய் ஏத்தக்காய் சொல்லுவாங்கள்ல, அந்த பொடி இருக்கும். அது வந்து அதுவும் நான் அப்படி தான் காய்ச்சி கொடுத்தேன். ஏத்தக்காய் பொடி மீன்ஸ் அது காய வச்சுட்டு காயை வந்து நல்லா அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு இது பண்ணி மிக்சியில் அரைச்சி அந்த இது பவுட்ரு மாதிரி இருக்கும், அது கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிள் வந்து அந்த தோலை சீவிட்டு வேக வச்சுட்டு லைட்டாக நெய் ஊற்றிட்டு அது கொடுத்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கூடியது. செகண்ட் பாப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் நான் வித்தியாசமாக தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கூடியதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏத்தக்காய் பொடி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ரூட் சொல்லுவாங்கள்ல, பீட்ரூட்டு. ஸோ இதெல்லாம் 7 மாதத்துக்கு அப்புறம் 7 மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ நம்ம ஃபுட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்து வந்துகிட்டே இருப்போம்ல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ பாப்பா வந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 8-9 மாதத்தில் வந்து நம்ம லைட்டாக சாப்பாடு சொல்லுவாங்க, சாப்பாடு இருக்குல்ல, நான் வந்து அதேமாரி கொடுக்க ஆரம்பித்தேன். சாப்பாடு வந்து நல்லா ஒரு குக்கரில் போட்டு நல்லா இது வேக வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம், மிக்சியில் அரைச்சா அதோட இது போயிடும், குணம் போயிடும். சாப்பாடு வந்து மிக்சியில் அரைக்காமல் நல்லா அந்த இதில் வச்சு குக்கரில் வந்து நான் ஒரு 5-6 விசில் கிட்ட விடுவேன். 5-6 விசில் கிட்ட விட்டால் நல்லா குழஞ்சிக்கிட்டோம். ஸோ அது ஊற்றுவேன், நெய் ஊற்றிட்டு அதை சாப்பிட வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே பருப்பு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு கொடுக்குறேன். கேரட் அதெல்லாம் போட்டு பருப்பு சாதம் மாதிரி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதுலேயும் நெய் ஊற்றி இது பண்ணணும். பருப்பு சாதம் எப்படி செய்யணும்னா கொஞ்சோண்டு ஒரு பிடியில் கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சோண்டு பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வேணும்னா ஒரு சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் எண்ணெய், சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு செஞ்சு கொடுப்பேன். ஸோ தம்பி நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் இந்த 1 வயசுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சமைக்கிறது தானே சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த 1 வயசுலேருந்து தம்பி சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவான். 1 வயசுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, ஸோ நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் அதை என்கிட்ட கேட்டுக்கோங்க சரிங்களா. ஓகே பாய், நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.